வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. எழுத்தர் அதாவது கிளர்க்குக்காக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி 10th நீங்கள் படிச்சிருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/4/2024 இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த டேட்டில் இருந்துட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு உட்பட்டவங்க அனைவருமே ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை பற்றின நோட்டிஃபிகேஷன் முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான PDF அதாவது உங்களுடைய அஃபிஷியல் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி எட்டுக்குடி அப்படின்ற பிளேஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ரன் ஆனில் வந்துட்டு ஒரு ரெட் கலரில் போயிட்டுருக்கோம். அதில் வேலைவாய்ப்பு விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோவில் ஒரு PDF ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். டோட்டலாக 6 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் காப்பி ஆஃப் அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இதுதான் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளிகேஷன் பணியிடம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு எழுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பெயர், தந்தை பெயர், நீங்கள் வயது வந்துட்டு உங்களுடைய பிறந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனா பெண்ணுன்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் வந்து நகலாக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொலைபேசி நம்பர் கேட்டிருக்காங்க, மின்னஞ்சல் முகவரின்னு கேட்டிருக்காங்க, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கா அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. 10/3/2024 ஸோ அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படின்றதுக்காக செக் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆம்னா எஸ்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு அப்படின்ற மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா அவங்க 10வது மட்டும் படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு 12th டிகிரி, டிப்ளமோ என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெளித்துறை பணிக்கான கல்வி சான்றிதழ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதர சான்றிதழ் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆம்னா இணைச்சிக்கோங்க. அதுக்கடுத்ததான் அரசு பதிவு பெற்ற அதிகாரியிடம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்க நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லிட்டு ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற அரசியல் பதிவு பெற்ற அதிகாரியோட நீங்கள் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டாலே போதுமானது. அதுக்கடுத்ததாக நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே படிச்சிங்களோ ஸோ அந்த கல்லூரி அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலு அதில் வந்துட்டு நன்னடத்தை சான்றிதழ் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக உங்களுடைய குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆம், இல்லை அப்படி இருக்குது, இல்லை நிலுவையில் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு முன் அனுபவ சான்றிதழ் ஏதாவது இருக்குன்னா இங்கே வந்து எத்தனை வருஷம் அப்படி இருந்தால் கொடுக்கலாம். அதுக்கடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்து சமய அறநிலையத்துறையில் ஆளுமைக்கு நீங்கள் வந்து திருக்கோயில்களை ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபீல்டில் அதாவது கோவில் திருக்கோயில்கள் ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸோ நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பதவி, அதுக்கடுத்து என்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, அந்த கோவில் விட்டு எப்போ வெளியில் வந்தீங்க, அதுக்கடுத்து எவ்வளோ வந்து பணிபுரிந்தீங்க, எத்தனை வருஷமாக, அதுக்கடுத்து நன்னடத்தை சான்றிதழ்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உறுதிமொழின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேம் வந்து எழுதிக்கோங்க. அவங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர், அது பாதுகாவலர் யாராவது ஒரு பேர் எழுதிக்கோங்க. எழுதிட்டு உறுதிமொழிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக நாள், இடம் சொல்லி கேட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டுட்டாலே போதுமானது. எல்லா டாக்குமெண்ட்லையுமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் அனுப்பணும். அனுப்பும்போது எந்த அட்ரஸுக்கு முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் எட்டுக்குடி, திருக்குவளை வட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மின்னஞ்சல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. நீங்கள் 9/4/2024 ஸோ அன்னைக்கு மாலையில் 5:45 நீங்கள் வந்துட்டு அனுப்பணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு www.hrc
tn.gov.in இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா திருக்கோயிலும் மூலமாகவே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், இந்த கோவிலே போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததான் வேலைவாய்ப்பு சம்மந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்து மத சான்றிதழ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எழுத்தருக்காக உங்களுக்கு 2 எடுக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. பணியின் பெயர் எண்ணிக்கை 1. சேலரியை பொறுத்தளவுக்கு 15,300 முதல் 48,700 வரைக்கும் கொடுக்குறாங்க. 10th வரைக்கும் படிச்சிருந்தாலே போதுமானது தான்ன்றதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நிபந்தனைகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்ததாக இந்து மத சார்ந்தவராகவும் இறைநம்பிக்கை உடையவராகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க சொல்லியிருக்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் கொரியர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது உங்களுக்கு விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் அனுப்பணும். அதுலேயும் நீங்கள் ஒரு அட்ரஸ்டட் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ்டட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டிசி சர்டிஃபிகேட்டும் நகல் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ண போது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. உங்கள் மேலே எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கை இல்லை அப்படின்றதுக்காக உங்கள் அருகாமையில் இருக்கிற, அதாவது நீங்கள் வசிக்கிற பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு தகுதி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலுரை, அதாவது நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பும்போது, அதாவது கொரியர் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு கவர் வாங்கிக்கோங்க. அந்த கவரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதிட்டு புள்ள வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற கொரியரில் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் என்ன ஜாபுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக பணியின் பெயரை எழுத வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு இல்லை, அதாவது தேர்வும் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான காசும் வசூல் செய்ய மாட்டாங்க. நேர்முக தேர்வு மட்டும்தான். யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்களோ உங்களுக்கு டைரெக்டாக ஒரு கால்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அனுப்புகிற கொரியர் பண்ணுற அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ரிட்டன் உங்களுக்கு ஒரு கொரியர் வரும். எந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேர்முக தேர்வுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போய்ட்டு கொரியர் அதாவது அந்த அட்ரஸுக்கு போய்ட்டு நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிட்டாலே போதுமானது. ஸோ நீங்கள் அப்படி அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கான வேலை வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் போகும்போது ஆகிற செலவு அது எல்லாமே நீங்களே தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பைசாவும் அவங்க பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கொடுத்துருக்கிற டேட்டுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அதாவது என்னென்னலாம் நீங்கள் கொரியர் வச்சு சென்ட் பண்ணுறீங்களோ அந்த கொரியர் அனுப்பிச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினலை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை கண்டிப்பாக அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பாங்க. நீங்கள் அனுப்பும்போது ஒரு கொரியர் பாக்ஸில் நீங்கள் அனுப்பும்போது அதில் ஒரு 30 ரூபா மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒன்று ஒட்டி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா இந்த அட்டை மூலமாக தான் உங்களுக்கு ரிட்டன் உங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு அழைப்பாங்க. ஃபைனலாக நீங்கள் நேர்முக தேர்வில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டெம்பரவரி ஜாப் எல்லாம் கிடையாது. ஸோ இது பர்மனன்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.